நாளை மிக சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு இலை உங்கள் கையில் கிடைச்சது அப்படின்னா 16 செல்வமும் வீடு தேடி வரும், பணம் ராக்கெட் வேகத்தில் வந்து சேரும். இந்த இலையை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த இலையை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மருதாணி இலை தான். இந்த மருதாணி இலைக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் மிக மிக தொடர்புடையதாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சீதை, சுக்கிரன், யமன் இவங்ககிட்டலாம் வரம் வாங்கி வந்த ஒரு செடி தான் இந்த மருதாணி செடி. இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது சீதைக்கு மிகவும் பிடித்த ஒரு செடி. ஏன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, சீதை அசோகவனத்தில் இருந்தப்போ இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் அதிக நேரம் பேசி கொண்டு இருந்ததாக நீங்கள் பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க. அதனால தான் சீதை இந்த செடிக்கு வரம் கொடுத்ததாகவும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சீதைங்கிறது யாரு? மகாலட்சுமியோட அம்சம். இந்த பெருமாளோட மார்பில் இருப்பது யாரு? மகாலட்சுமி தாயார். இந்த மகாலட்சுமி தாயாருக்கு அப்போ எவ்வளவு விசேஷமானது இந்த மருதாணி. இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் இந்த மருதாணி இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 16 செல்வமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் அந்த செயலானது வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிஜித் அப்படின்னாவே வெற்றி அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த நாளில் இந்த இலையை வைத்து நம்ம எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மருதாணி இலையை இன்றைய தினம் இல்லாமல் எந்தெந்த நாட்களில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழமைகளில் வியாழக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திதிகளில் தசமி திதி, ஏகாதசி திதி, பௌர்ணமி திதி, பஞ்சமி திதி, இந்த திதிகளில் நம்ம பயன்படுத்தலாம். இது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நம்ம எப்படி இந்த மருதாணி இலையை பயன்படுத்துகிறோமோ அதே போல் விரத நாட்களில் குறிப்பிட்ட சுப தினங்களில் இதை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம், அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் 25ஆம் தேதி அபிஜித் நட்சத்திரம் வருது. ஏன்னா அன்றைய தினம்தான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு மேலே சஷ்டி திதி ஆரம்பித்து 26ஆம் தேதி சஷ்டி திதி இருக்குது. 26ஆம் தேதி இரவு 8:21 வரையும் சஷ்டி திதி. சரி, செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இரவு 9:56 வரையும் உத்திராட நட்சத்திரம். அதற்கு பிறகு தான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திருவோண நட்சத்திரம் அடுத்த நாள் 26ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு நைட்டு 10:42 வரையும் திருவோண நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அப்போ அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இரவு 9:44 ஆரம்பித்து 10:08 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள் தான் உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிடங்களில் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல, நான் வெளியில் போகிறேன், இரவு தூங்கிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, அன்றைய தினம் உங்களுக்கு சஷ்டி திதி ஆரம்பிச்சிருது இரவு 8 மணிக்கு மேலே. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகனுக்கு உகந்த நாள். இந்த சஷ்டி திதியும் அன்று இரவு இருக்கிறதுனால இரவு 8 to 9 வரக்கூடிய செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது முருகனுக்கும் மிகவும் விசேஷம். அதனால் பெருமாளுக்கே தலைவன் முருகன் அல்லவா, அதனால் இந்த முருகனை நினச்சிக்கிட்டும் பெருமாளை நினச்சிக்கிட்டும் நீங்கள் இரவு 8 to 9 வரக்கூடிய செவ்வாய் ஓரையிலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தட்டில் மருதாணி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதை நீங்கள் இன்றைய நாளில் எப்போ வேணுனாலும் செய்யலாம். அதாவது ராவுகாலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை
மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். அன்றைய தினம் ராவு காலம் சாயந்தரம் 3 to 4:30, யமகண்டம் காலையில் 9 to 10:30. இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது தான். ஆனால் சில பேரால் காலையில் எழுந்து என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழியாக தான் இதை நான் சொன்னேன். இதற்கு நமக்கு முதல்ல தேவைப்படுவது மருதாணி இலை. இதோட நமக்கு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள், எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்குங்க. பித்தளை தட்டை எடுத்துக்குங்க. இந்த மருதாணி இலையை மொதல் நாளே நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சாலும் சரி, அன்றைய தினம் பறித்தாலும் சரி, அதை ஒரு கைப்பிடி அளவு அந்த பித்தளை தட்டில் போட்டு நல்லா அப்படி பரப்பி வச்சுக்குங்க. அதுக்கு மேலே விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த விரலி மஞ்சளை நீங்கள் 3 எண்ணிக்கையில், 5 எண்ணிக்கையில், 7 எண்ணிக்கையில் இப்படி எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். அதை அப்படியே சுற்றி ரவுண்டாக வச்சுக்குங்க. வச்சுட்டு நடுவில் அந்த மருதாணி இலைக்கு நடுவில் ஒரு 5 ரூபாய் காயினை வச்சுருங்க. 5 ரூபாய் காயின் அப்படிங்கிறது குபேரருக்குரிய எண். அதனால தான் 5 ரூபாயை நம்ம நிறைய ஆன்மீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பரிகாரத்தை ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். குளிச்சுட்டு தான் செய்யணும். அதே போல் மாதவிடாய் காலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதீங்க, இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. மற்ற தீட்டு காலங்கள் ஏதாவது இருந்தது, அதாவது கணவன் மனைவி தீட்டு அப்படின்னா குளிச்சுட்டு தலையோடு குளித்த பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது, ஒரு 18 நாளைக்கு தீட்டு இருக்குது, 30 நாளைக்கு தீட்டு இருக்குது, பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுனா அது மாதிரி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பெருமாளையும் நினச்சி உங்களுடைய கோரிக்கையை சொல்லி வேண்டிக்கிட்டு உங்கள் கையில் இந்த தட்டை வச்சு வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு பெருமாளோட பாதத்தில் வைங்க. நான் முன்பே சொன்னேன் இல்லையா, இந்த ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த தட்டை ரெடி பண்ணி சாமி பாதத்தில் வச்சுட்டு அப்படியே ஒரு 1 ஹவருக்கு விடலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக அன்னைக்கு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது ஒரு நெய் தீபமோ ஒரு அகல் தீபம் ஏதோ ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதற்கு பிறகு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த தட்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மஞ்சள், 5 ரூபாய் காயின், இதை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லி பெருமாளோட படம், பெருமாளோட சிலை இருக்குன்னா அதோட பாதத்தில் வைங்க. மஞ்சள் துணி தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான ஒரு துணி அப்படின்னா மஞ்சள் துணி. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூட வரும் பாருங்க, சபீத வஸ்திரம் அப்படின்னு. சபீத வஸ்திரம்னா மஞ்சள் ஆடை உடுத்தியவரே அப்படின்னு அர்த்தம். அதனால் மஞ்சள் துணி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான ஒரு துணி. மஞ்சள் துணியில் முடிஞ்சு இது மாதிரி வச்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த மருதாணி இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை எடுத்து அந்த முடிச்சு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்கிறப்ப உங்களுடைய கோரிக்கையை முதல்ல சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறை நீங்கள் வைக்கும்போதும் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த மருதாணி இலையை நீங்கள் அந்த முடிச்சு மேலே போடுங்க. எத்தனை முறை கவுண்டிங் அப்படின்னலாம் கிடையாது. நீங்கள் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் 24 நிமிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 24 நிமிடங்களும் சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். அடுத்த நாளோ அல்லது ஈவினிங்கோ அந்த இலையை எடுத்து நீங்கள் அரைச்சி அதை மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நினச்சிக்கிட்டு உங்கள் கையில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் வச்சுக்குங்க. அந்த முடிச்சு இருக்கு இல்லையா, அந்த 5 ரூபாய் காயின் இருக்கக்கூடிய முடிச்சு, அந்த விரலி மஞ்சளும் இதுவும், அதை உங்களுடைய கேஷ் பேக்லேயோ பீரோவிலையோ பர்ஸ்லேயோ போட்டுக்குங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.